இன்றைக்கு இந்த ராசி சார்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு சொல்லக்கூடிய சில பலன்களை பார்க்கலாம். உங்களுக்கு ஏதோ ஒரு கிரகம் திசை நடத்துது, சூரியனுக்கு 12வது இடத்துல இருந்து ஒரு கிரகம் தசை நடத்துது, இல்லாட்டி சூரியனோட சேர்ந்து இருந்து நடத்துது. சூரியனுக்கு 2ஆம் பாவத்துல இருந்து கிரகம் தசை நடத்துது. இப்ப இதை நாம பார்க்கணும். சூரியனுக்கு 2வது இடத்துல இருந்து கிரகம் திசை நடத்தினா அது வாசி யோகம். வாசி யோகம். ஒரு நிறைய பணம் இருக்கு, அதிகாரம் இருக்கு, செல்வாக்கு இருக்கு, அவன்கிட்ட மற்ற எல்லாரும் வேலை செய்யறாங்க. சூரியனுக்கு 2ல குரு இருக்கிறார், அறிவாளி எல்லாம் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவான், அவனுக்கு கீழே வேலை செய்யும், பக்கபலமா இருக்கு. சூரியனுக்கு 2ல சுக்கிரன் இருக்கு, வீட்டில் அம்மா, அக்கா, சித்தி, அத்தை, தங்கை, பொண்ணு அத்தனை பேரும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சூரியனுக்கு 2ல சுக்கிரன் நல்லா ஞாபகம். சூரியனுக்கு 2ல் சுக்கிரன் இருந்தால் இவ்வளவு மரியாதை அவனுக்கு கிடைக்கும், இத்தனை பெண்களிடமிருந்து மரியாதை கிடைக்கும். அதே மாதிரி அவனுடைய வாலிபத்தில் அவனுடைய இதில் நிறைய அவனுக்கு பெண் சிநேகிதர்கள் இருப்பாங்க, தோழிகள் இருப்பாங்க. பெண்களுக்கு இந்த மாதிரி சூரியன் 2ல சுக்கிரன் இருந்தால் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கன்னு அர்த்தம். அனுசரித்து செயல்படக்கூடிய ஆட்களை அதிகம் உடையவர்கள் யார் அப்படின்னு சொன்னா இந்த சுக்கிரன் 2ல இருந்தான். ஆனா ஆண்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் 2ல இருந்தா எல்லாரும் அனுசரித்து செயல்படுவார்களா அப்படின்னு அவனுக்கு கண்டுபிடிக்க தெரியும். எல்லாரும் அனுசரித்து செயல்படுறதுக்கு தயாரா இருப்பாங்க. ஆனால் அதிகாரமான வேலை அவங்களுக்கு தரணும்ல, நல்ல சம்பளம் தரணும், நல்ல முக்கியத்துவம் தரணும், நண்பர்கள்னா நல்ல மரியாதையை தரணும், இப்படியெல்லாம் பல விஷயங்கள் இருக்கு. அப்ப அவங்கவுங்களுக்கு போய் சேர வேண்டிய பங்கு கரெக்டா போகணும். அப்ப அந்த ஆட்கள்லாம் முக்கியத்துவத்தை தருவாங்க. ஒரு அரசியல்வாதிக்கு சூரியனுக்கு 2ல் குரு இருந்தால் ஊர்ல இருக்க அத்தனை பத்திரிகையாளர், அந்த சூரியனுக்கு 2ல புதனும் குருவும் சேர்ந்து இருந்துட்டாங்கன்னு மட்டும் வச்சுக்கோங்க, அத்தனை பத்திரிகையாளர்களும் அறிவாளிகளும் அவனுக்கு அணிகட்டி நின்று சப்போர்ட் பண்ணிடுவாங்க. இது சூரியனுக்கு 12ல் இருந்தால் அவன் சிறந்த பத்திரிகையாளனாக இருப்பான், அறிவாளியாக இருப்பான். அந்த அறிவை கொண்டு போய் மற்றவங்களுக்கு வித்தா, இதுதான் வேசி யோகம்னு பேரு. அரசியல் வேசித்தனம் சொல்லுவாங்க. பணத்துக்காக அரசியல் பண்ணதே வேசைத்தனம். ஒரு செயலை செய்து அதற்கு பிரதியாக பணம் பெற்றுக்கொண்டால் அதற்கு பெயர் வேசை தொழில். ஜோதிடத்தை பணம் வாங்கி கொண்டு செய்யக்கூடாது, அது மிகவும் தரமான தொழிலாயிற்று அப்படின்னு சொல்ல நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஒரு சூரியனுக்கு 12ல போய் குரு இருக்கிறார். யாரெல்லாம் புத்திசாலின்னு சொல்லிட்டு வர்றாங்களோ அவங்க எல்லாருக்கும் இவன் போய் வேலை செய்யும். தன்னுடைய புத்திசாலித்தனத்தை மேதாவித்தனத்தை பூரா காட்டுறதே வேலையா இருப்பான். சூரியன் 12ல குரு இருந்தா, சூரியன் 12ல புதன் இருந்தா நல்ல ஆடிட்டர்னு அர்த்தம். சூரியன் 12ல சுக்கிரன் இருந்தா நல்ல ரிசப்ஷனிஸ்ட்னு அர்த்தம், நல்ல ஏர் ஹோஸ்டஸ்ன்னு அர்த்தம். ஆணாக இருந்தால் நல்ல செக்ரட்டரின்னு அர்த்தம், நல்ல அல்லக்கைன்னு அர்த்தம். அப்படி சொல்லணும் பலன். இதுவே சந்திரனுக்கு 2 கிரகங்கள் இருந்தா, இப்ப சூரியனோட கிரகம் இருந்தா வாசிபேசி யோகம், உபயச்சாரி யோகம், 2 யோகமும் கலந்து நடக்கும்னு அர்த்தம். அந்த திசைகள்ல இவனும் மற்றவங்களுக்கு வேலை செய்வான், மற்றவங்களும் இவனுக்கு வேலை செய்வாங்க. அதான் சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கிறனுடைய பெனிஃபிட். அதான் இந்த அஸ்தங்கதம் அதை பத்தி நிறைய பயப்பட வேண்டியதில்லை. சூரியன் பக்கத்துல இருந்து அஸ்தங்கமாயிருமே அப்படிலாம் பேசுவாங்க. அஸ்தமனம், அஸ்தங்கதம். சூரியனுக்கு முன்பாக கிரகம் இருந்தால் அது அஸ்தங்கதம், சூரியனுக்கு பின்னால கிரகம் இருந்தால் அந்த கிரகம் தான் அது அஸ்தமனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இதுவும் பலன் தராது அப்படின்லாம் நிறைய சொல்லுவாங்க. அதெல்லாம் சூட்சமான பலன்களை தரும். புதன் அஸ்தங்கத தோஷமோ அஸ்தமன தோஷமோ கிடையாது, நிறைந்த பலனை தருவார் அப்படிங்கிற ஒரு இது உண்டு. இப்போ சந்திரனுக்கு 2 கிரகங்கள் இருந்தா சுனபா யோகம், இதே தான், சேம் மேட்டர் தான். சந்திரனுக்கு 2ல குரு இருந்தா அறிவாளிகள் பூரா அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். சந்திரனுக்கு 12ல குரு இருந்தால் இவன் போய் மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லிட்டு அலைவான், அதுக்கு ஏதோ பணம் வாங்கிட்டு இருப்பான்னு அர்த்தம். சுனபா அனபா யோகம். அப்ப வாசிபேசி யோகம், உபயச்சாரி யோகம் மாதிரி இதுல துர்துரா யோகம்னு ஒன்று. சந்திரன் கூட கிரகம் இருந்தா இந்த 2 வேலையும் செய்வான் அப்படின்னு அர்த்தம். சந்திர கேந்திரங்கள்ல கிரகங்கள் இல்லைன்னா
இந்த உடம்பு தான் சந்திரனும், உடம்பு மனசும் தான் சந்திரன். ராசி ஒருத்தருடைய ராசி. அதற்கு 4, 7, 10 கிரகங்கள் இல்லைன்னா அது அவ்வளவா செல்வாக்கான ஜாதகம் இல்லைன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் விஷயம் அப்படி இல்லை. 4 கேந்திரமும் வேலை செய்யும். அதுக்கேற்ற மாதிரி நாம் அதை பயன்படுத்தி அந்த ஒர்க்கோடு சேர்ந்து நாம் செய்யணும். நமக்கு அது புரிஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். கேந்திரங்களில் கிரகங்கள் இல்லைன்னா அந்த திசை உருப்படாது அப்படிங்கிறதெல்லாம் பொய், தப்பு. அது ஒரு சந்தர்ப்பத்துக்காக சொல்லப்பட்டது. அந்த கேந்திரங்கள் செயல்பட்டே தீரும். ஒருத்தனுக்கு சிம்மத்தில் கிரகம் இருக்கு, ரிஷபத்திலேயோ திசை நடத்துது, ரிஷபத்திலேயோ கும்பத்திலேயோ இல்லாட்டி விருச்சிகத்திலேயோ கிரகம் இல்லைன்னா அந்த சிம்மத்தில் இருக்க கிரகம் வேலை செய்யாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அந்த வீடுகள் பூரா வேலை செஞ்சிடும். சிம்மத்தில் இருந்தால் ரிஷபம் வேலை செய்யும், கும்பம் வேலை செய்யும், விருச்சிகம் வேலை செய்யும். அந்த கேந்திரங்கள் ஆட்டோமேட்டிக்காக செயல்படும். ஜாயிண்ட்லி அண்ட் செவரலின்னு சொல்லுவாங்க. நாங்கள் தனித்தனியாகவும் எல்லோரும் சேர்ந்தும் இந்த அக்ரிமெண்ட்டுக்கு கட்டுப்பட்டவர்கள் அப்படின்னு எழுதி கொடுக்குறது. பேங்க்குக்கு எழுதி கொடுக்குறது. பார்ட்னர்ஷிப்பில் இருக்க கன்சர்னுக்கு ஒரு லோனை வாங்கினா ஜாயிண்ட்லி அண்ட் செவரலின்னு போடுவாங்க. அது மாதிரி ஒரு கிரகத்தினுடைய கேந்திரங்கள் தனித்தனியாகவும் செயல்படும், அதே மாதிரி எல்லாம் சேர்ந்தும் செயல்படும். இது ஒரு நல்ல ஒரு விஷயம். அதாவது எப்படி அப்படின்னா சந்திரனுக்கு முன்னும் பின்னுங்கிறதுல இதெல்லாம் பஞ்சமகா புருஷ யோகம்லாம் ஒரு யோகம். சந்திர கேந்திரத்திலோ லக்ன கேந்திரத்திலோ செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி இந்த புருஷார்த்த கிரகங்கள் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால் அது பஞ்சமகா புருஷ யோகம் எனப்படும். செவ்வாயோட கேரக்டர் டாமினண்டா இருக்கும். புதன் இருந்தால் புதனோட கேரக்டர் டாமினண்டா இருக்கும். குரு இருந்தால் குருவோட யோகம் ஹம்ச யோகம். செவ்வாய் அப்படின்னா அது நிலத்தை ருச்சக யோகம். புதன் இருந்தால் பத்திர யோகம். வியாழன் இருந்தால் அம்ச யோகம், ஆட்சி உச்சமாக இருக்கும். இப்படியெல்லாம் யோகங்கள் அப்படின்றது ராசி கிட்டத்தை பார்த்த உடனேயே இந்த கேந்திரங்கள், கோணங்கள் இதெல்லாம் அடிப்படையை வச்சு பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கு சுனபா அனபா யோகத்தை பற்றி குறிப்பாக பார்த்தோம். அடுத்த என்னுடைய வீடியோவில் அலோக் ராஷ்மி யோகம், அதே மாதிரி நிறைய யோகங்கள் இருக்குது. இந்த ராகு கேதுவை வச்சே ஒரு யோக பட்டியல் இருக்குது. இதெல்லாம் நான் அடுத்த என்னுடைய வீடியோவில் உங்களுக்கு தருகிறேன். நன்றி, வணக்கம்.